ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் ராம்ராஜ். இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் பார்த்துட்டோன்னா எப்படி நம்மளுடைய யூடியூப் சேனல் வந்து அதிக சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வாங்க வைக்கிறத பற்றி பார்க்க இருக்கலாம். முதல்ல நம்முடைய சேனல் பற்றி சொல்ல போகிறேன். நம்முடைய சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா என்னுடைய பர்சனல் க்ரோத் ப்ளஸ் வந்து கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறதுக்காகவும் நான் முதல்ல நம்மளுடைய சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 500 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இருக்கிறாங்க. எனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது மட்டும்தான் நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கிறேன். எனக்கும் சரி உங்களுக்கும் சரி நம்மளோட சேனல் வந்து எப்படி க்ரோ பண்ணலான்றதுக்கு நிறைய ரிசர்ச் பண்ணேன். ஸோ நான் ரீசெண்டாக கிடைச்ச இன்ஃபர்மேஷன் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ண விரும்புகிறேன். முதல்ல நம்மளுடைய கண்டென்ட் வந்து ரொம்ப கிளியராக இருக்கணும், புதுசாக இருக்கணும். வாய்ஸ் வந்து ரொம்ப கிளியராக இருந்தால் மட்டும்தான் நிறைய பேரை வந்து ரீச் அவுட் பண்ண வைக்குதுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் கண்டென்ட், அதாவது டெய்லியும் சரி வீக்லியும் சரி நீங்கள் டெய்லி பண்ணுற மாதிரி இருந்தால் 2 ஷார்ட்ஸ் பண்ணலாம், இல்லை வீடியோஸ் ஒன்று போடலாம். வீக்லி பண்ணுற மாதிரி இருந்தால் 2 வீடியோஸ் வந்து கிளியராக நீங்கள் ஷேர் பண்ணும்போது நிறைய பேர் வந்து ரீச் அவுட் பண்ண வைக்கும். மூணாவது பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ஆப்டிமைசேஷன், அதாவது அந்த கண்டென்ட் தகுந்த மாதிரி வந்து டேக்ஸும் சரி டிஸ்கிரிப்ஷனும் சரி டைட்டிலும் சரி யூஸ் பண்ணும்போது நிறைய பேரை வந்து ரீச் அவுட் பண்ண வைக்கும். ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணலாம். ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் கண்டென்ட், வாய்ஸும் சரி சாங்ஸும் சரி ஆடியோவும் சரி கம்பைன் பண்ணி நீங்கள் பண்ணும்போது ஈஸியாக வந்து ரீச் அவுட் ஆகும். 6 பார்த்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீன். ஸோ எண்டு ஸ்க்ரீன் வந்து நீங்கள் ஆட் பண்ணும்போது நிறைய பேர் வந்து லைக் பண்ணுவாங்க. ஸோ அப்போது வந்து நமக்கு ஈஸியாக ரீச் அவுட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்கக்கூடிய கமெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்கள் சேனல் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ரோ ஆகும். நானும் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கிறேன். பட் அதே சேம் டைமில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் செலவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு சரியான ஒரு மைக் வந்து நீங்கள் வாங்கலாம். ஸோ மொபைலை நம்ம பண்ணும்போது லோ காஸ்ட்டாக இருக்கும்போது மொபைலில் வந்து கேமரா குவாலிட்டி வந்து ரொம்ப கம்மி. இல்லை நீங்கள் நல்ல கண்டென்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு நல்ல மொபைல் இருந்தால் நமக்கு போதும். ஏன்னா அதில் லைட்டிங்கும் நல்லா கிடைக்கும், எடிட்டிங்கும் நல்லா பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் பண்ணும்போது உங்களோட சேனல் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ரோ ஆகும். க்ரோ ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக மானிட்டைசேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் மானிட்டைசேஷனுக்காக நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது ஸோ உங்களோட சேனலில் வந்து காப்பிரைட் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இஷ்யூ ஆகுங்க. இதை வந்து நீங்கள் செக் பண்ணுங்கள். வரக்கூடிய வீடியோஸில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நான் பாஸ் பண்ணுறேன். நீங்களும் சரி நானும் சரி சேர்ந்து க்ரோ ஆகலாம். முடிஞ்ச என்னோடய சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் பாய்.